அரசு சேவை இல்லங்களில் பெண் காவலாளிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த சிட்லப்பாக்கம் அரசு காப்பகத்தில் சிறுமியின் கால்களை உடைத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தை அதிரச் செய்திருக்கிறது. இந்நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கீதா ஜீவன் 13 வயது மாணவிக்கு நேர்ந்த சம்பவம் துயரமானது என்றும், சம்பந்தப்பட்ட காப்பகத்தில் வார்டன் விடுமுறையில் இருந்தபோது இதுபோன்ற குற்றச்சம்பவம் நேர்ந்துள்ளதாகவும் கூறினார். மாணவி தைரியமாக அடையாளம் காட்டியதால் குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறிய கீதா ஜீவன், அரசு சேவை இல்லங்களில் பெண் காவலாளிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். செக்யூர்டா இருக்க ரொம்ப பாதுகாப்பான இடம் தான், யாரும் உள்ள போக முடியாது. அதனால இந்த நிகழ்வு அங்கு உள்ள பணிபுரி கூட அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு ஊழியராலே நடைபெற்றிருக்குன்னு சொல்லும்போது மிக துரதிருஷ்டவசமானது. தாம்பரம் சேவை இல்லங்கள், இந்த இல்லங்களில் பெண் காவலர்களை நியமிக்கணும். இந்த இதில் ஒரு புது பிள்ளைட்டு அப்படி நடந்துக்கிறான்னு சொல்லும்போது நமக்கு வருத்தமாக தான் இருக்குது. அதனால் யாரை நம்புறதுனே தெரில. இனி அரசு எல்லா பெண்கள் குழந்தைகள் இல்லத்தில் அது தொண்டு நிறுவனம் நடத்துகிற இல்லமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய அரசு இல்லங்களிலும் பெண் காவலர்களை நியமிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம்.